சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 2 கல்லூரி மாணவர்களை வெட்டிய வழக்கில் மேலும் 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 2 கல்லூரி மாணவர்களை வெட்டிய வழக்கில் மேலும் 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். மேலும் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது மாணவர்களை வெட்டிய வழக்கில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலைய சுரங்க பாதையில் நேற்று கல்லூரி மாணவர்களான நிதிஷ்குமார் உள்ளிட்ட 17 வயது சிறுவன் என 2 பேரை அதே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பொதுமக்கள் அதிக அளவில் கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் பதட்டம் ஏற்பட்டது. சிசிடிவியையும் வெட்டிவிட்டு அதன் பிறகு இந்த சம்பவத்தில் இந்த கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் ரூட் பிரச்சனை காரணமாக இவர்களிடையே மோதல் நிகழ்ந்திருப்பதும் முன்விரோதம் காரணமாக இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் நிகழ்ந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக பெரியமேடு போலீசார் மொத்தம் 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று 3 பேரும் இன்று 5 பேரும் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கும்மிடிப்பூண்டி ரயில் பாதை பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் திருத்தணி ரயில் பாதை பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இடையே நீண்ட நாட்களாக மோதல் இருந்து வருகிறது. அதன் முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் கல்லூரி மாணவர்களான சரத்குமார், புவனேஸ்வரன், பிரகதீஷ் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது சதீஷ், யுவராஜ், சச்சின், பிரசாந்த், மதன்குமார் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து 3 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைதான 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையில் போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.